வணக்கம் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஜிடிஆர்பி சைக்காலஜியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிட் 2லேருந்து நம்ம எம்சிக்யூ பார்க்கலாம். யூனிட் 2லேருந்து நம்ம முக்கியமான எம்சிக்யூ மட்டும் பார்க்கலாம். யூனிட் வைஸாக எம்சிக்யூ ப்ளஸ் நோட்ஸ் தேவைப்படுறவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் என்ன பண்ணியிருக்கேன், நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் கான்டாக்ட் பண்ணி சின்ன பேமெண்ட் கொடுத்து என்ன பண்ணலாம், பெற்றுக்கலாம். சரிங்களா? அதேமாதிரி வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது, அதில் என்ன பண்ணலாம், சேர்ந்துக்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், மெட்டாஃபிசிக்ஸ் இன் எஜுகேஷன் ப்ரைமரிலி டீல்ஸ் வித். மெட்டாஃபிசிக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எதை சொல்லுதுன்னா, நேச்சர் ஆஃப் ரியாலிட்டி. நல்லா நான் வச்சுங்க, நேச்சர் ஆஃப் ரியாலிட்டி அதை சொல்கிறதா மெட்டாஃபிசிக்ஸ். அடுத்து, ஆண்டாலஜி இஸ் அ பிரான்ச் ஆஃப் ஃபிலாசபி கன்சர்ன் வித். ஆண்டாலஜினா த ஸ்டடி ஆஃப் பீயிங் அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ், இதை பற்றி சொல்கிறது தான் ஆண்டாலஜி. ஏற்கனவே நம்ம நோட்ஸ் பார்த்துருக்கோம், இது சம்மந்தமாக ஒரு லெக்சர் வீடியோ பார்த்துருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். த ஸ்டடி ஆஃப் பீயிங் ஆர் எக்ஸிஸ்டன்ஸ் அதை பற்றி சொல்கிறது தான் ஆண்டாலஜி. அடுத்து, விச் பிரான்ச் ஆஃப் philosophy ஆன்சர்ஸ் த கொஸ்டின் வாட் இஸ் ட்ரூ, எது உண்மை அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் கொடுக்குற அந்த philosophy பார்த்திங்கன்னா எபிஸ்டமாலஜி. அடுத்து, ஆக்சியாலஜி இன் எஜுகேஷன் ஃபோக்கஸஸ் பார்த்தீங்கன்னா நேச்சர் அண்ட் தியரி ஆஃப் வேல்யூஸ், அந்த மாரல் எத்திக்ஸ் அந்த மாதிரி சொல்கிறது தான் அந்த ஆக்சியாலஜி அப்படின்னு சொல்லுவோம். நேச்சர் அண்ட் தியரி ஆஃப் வேல்யூஸ், ஆக்சியாலஜி. The sub-branch of axiology that deals with study of beauty, அதாவது பியூட்டியை டீல் பண்ணுற இந்த ஆக்சியாலஜியுடைய ஒரு துணை பிரான்ச் எதுன்னு கேட்குறாங்க. ஈஸ்தட்டிக்ஸ். இந்த எத்திக்ஸும் லாஜிக்குமே இதுக்கெல்லாம் வரும், ஆனால் அந்த பியூட்டியோட டீல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்தட்டிக்ஸ். சரிங்களா? இது ஆக்சியாலஜியுடைய சப் பிரான்ச், ஒரு இன்னொரு கிளை கொள்கை அது. அடுத்து, த சப் பிரான்ச் ஆஃப் ஆக்சியாலஜி தட் டீல்ஸ் வித் மாரல் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ். அடுத்து, விச் ஸ்கூல் ஆஃப் தாட் ஹோல்ட்ஸ் தட் ரியாலிட்டி இஸ் ஃபண்டமெண்டலி ஸ்பிரிச்சுவல் ஆர் மென்டல் பார்த்தீங்கன்னா ஐடியலிசம். ரியாலிட்டி ஒன்று ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும் அல்லது மென்டலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஐடியலிசம். த ஐடியா தட் ட்ரூத் இஸ் வாட் ஒர்க்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை சொன்னது ப்ராக்மெட்டிசம். எது ஒர்க் பண்ணுதோ அதான், எது வேலை செய்தோ எது உண்மையோ அதான் ட்ரூத் இஸ் வாட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொன்ன அந்த கான்செப்டை சொன்னது பார்த்திங்கன்னா ப்ராக்மெட்டிசம். ஆப்ஷன் ஏ ரொம்ப முக்கியம் அது. நெக்ஸ்ட் கொஸ்டின், எஜுகேஷன் ஷுட் ப்ரிப்பேர் த லேர்னர் டு அட்ஜஸ்ட் டு த ரியல் வேர்ல்டு அப்படின்னு சொன்ன கான்செப்ட் பார்த்திங்கன்னா ரியலிசம். எஜுகேஷன் வந்து ரியல் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னை வடிவமைச்சுக்கணும் அப்படின்னு சொன்னது பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் ஆகிக்கணும் அப்படின்னு சொன்னது, அப்படிங்கிற இந்த கான்செப்டை சொன்னது பார்த்திங்கன்னா ரியலிசம். விச் ஃபிலாசபர் இஸ் மோஸ்ட் லைக்லி அசோசியேட்டட் வித் ஐடியலிசம். ஐடியலிசம் தொடர்புடையது பிளாட்டோ. வச்சுங்க, பிளாட்டோ ஐடியலிசம். லேர்னிங் பை டூயிங், இது முக்கியமான கான்செப்ட். இது ப்ராக்மெட்டிசத்துடைய முக்கியமான கான்செப்ட் வந்து லேர்னிங் பை டூயிங் ஆக்டிவிட்டீஸ். சரிங்களா? ப்ராக்மெட்டிசம். த கரிக்குலம் இன் ஐடியலிசம் ஷுட் ஃபோக்கஸஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் மாரல் வேல்யூஸ். ஐடியலிசத்துடைய முக்கியமான அந்த ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல், அதே மாதிரி மாரல் வேல்யூஸ், அதன் அடிப்படையில் தான் கரிக்குலம் இருக்கணும். அடுத்து, விச் ஸ்கூல் எம்பசைஸ் சயின்ஸ் பேஸ்ட் அண்ட் எம்பிரிக்கல் அப்சர்வேஷன், அதாவது இயற்கையோடு சேர்ந்து சயின்ஸ் பேஸ்டாக டெக்னிக்கலாக கற்றுக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிறது வந்து நேச்சுரலிசம். சயின்ஸ் பேஸ்ட் எஜுகேஷன், அதே மாதிரி எம்பிரிக்கல் அப்சர்வேஷன், நேச்சுரலிசம். The branch of philosophy concerned with origin, nature, method, limits of knowledge அப்படி வந்தால் என்ன, எபிஸ்டமாலஜி. ஆரிஜின், அதே மாதிரி நேச்சர், மெத்தட், லிமிட்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படி வந்தால் எபிஸ்டமாலஜி. அடுத்து, ஸ்டடி ஆஃப் த அல்டிமேட் நேச்சர் ஆஃப் ரியாலிட்டி இஸ் கால்டு மெட்டாஃபிசிக்ஸ். ஸ்டடி ஆஃப் த அல்டிமேட் நேச்சர் ஆஃப் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா மெட்டாஃபிசிக்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பிரான்ச் ஆஃப் ஆக்சியாலஜி. மெட்டாஃபிசிக்ஸ் மற்ற எல்லாமே என்ன, ஆக்சியாலஜியுடைய பிரான்ச். இது எத்திக்ஸ், ஈஸ்தட்டிக்ஸ், லாஜிக் இதெல்லாம் ஆக்சியாலஜியுடைய பிரான்ச். இது வந்து கிடையாது. அடுத்து, இன் philosophy ஆஃப் எஜுகேஷன் ontology ஹெல்ப்ஸ் டீச்சர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சர் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். மனித தன்மையை அறிந்து கொள்வதற்கு தான் இந்த ஆண்டாலஜி அப்படிங்கிறது உதவுது.
அடுத்து நார்மட்டிவ் சயின்ஸ் இன் ஃபிலாசபி இஸ் அக்சியாலஜி. அதாவது நார்மட்டிவ்னா நெறிமுறைன்னு அர்த்தம். அந்த நார்மட்டிவ் சயின்ஸ் இன் ஃபிலாசபியில் நார்மட்டிவ் சயின்ஸ் என்று அழைக்கப்படுகிற ஒரு பிரான்ச் பார்த்திங்கன்னா அக்சியாலஜி. அடுத்து இன் ஐடியலிசம் த டீச்சர்ஸ் ரோல் இஸ் சீன் அஸ் அத்தாரிட்டி அண்ட் மாரல் எக்ஸாம்பிளர். டீச்சர் எப்படி இருக்கணும்? சாஃப்டாலாம் இருக்கக்கூடாது, கண்டிப்போடு நடக்கணும், அவர் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். அதான் ஐடியலிசத்தில் டீச்சருடைய ரோல் முக்கியம். அடுத்து ரியலிசம் பிலீவ்ஸ் த கரிக்குலம் ஷுட் பி ஃபோக்கஸ்ட் ஆன் நேச்சுரல் சயின்ஸ் ஹியூமனிட்டிஸ். ரியலிசத்துடைய அந்த கரிக்குலம் எப்படி இருக்கணும்னா நேச்சுரல் சயின்ஸை பேஸ் பண்ணி, அதை ஹியூமனிட்டியை பேஸ் பண்ணி இருக்கணும். அடுத்து த ப்ராக்மெட்டிக் கரிக்குலம் கிவ்ஸ் மோர் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டி ப்ராப்ளம் சால்விங். அதை லேர்ன் பை டூயிங் அப்படி சொல்கிறது தான் ப்ராக்மெட்டிசம். அப்படிங்கிற பாத்தில் அந்த ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ப்ராப்ளம் சால்விங்லாம் அந்த ஆக்டிவிட்டீஸில் வரும். சரிங்களா? சாரி, ப்ராக்மெட்டிஸ் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோன்னா ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ப்ராப்ளம் சால்விங். அடுத்து விச் பிலாசபர் இஸ் நாட் அசோசியேட்டட் வித் ப்ராக்மெட்டிசம். இது பேர் கிடையாது. மற்ற எல்லாமே அந்த ப்ராக்மெட்டிஸோட தொடர்புடையவங்க. ஜான் டுவே, வில்லியம் ஜேம்ஸ், சார்லஸ் பியர்ஸ். நேச்சுரலிசம் இன் எஜுகேஷன் இஸ் பெஸ்ட் ரெப்ரசன்டட். நேச்சுரலிசத்தை சார்ந்தவர் தான் ஜீன் ஜாக்கஸ் ரூசோ. முக்கியமானது ஏதோ ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பார். மேன் இஸ் பார்ன் ஃப்ரீ பட் எவ்ரிவேர் மேன் இஸ் பார்ன் ஃப்ரீ. சுதந்திரமாக தான் பிறக்கிறான், ஆனால் இஸ் எவ்ரிவேர் இன் செயின், ஆனால் அடிமையாகிடுறார் அப்படின்னு சொல்லுவார் ருசோ. நேச்சுரலிசம். ரியலிசம் எஜுகேஷன் என்கரேஜஸ். ரியலிசத்தில் சயின்டிஃபிக் என்கொயரி அப்சர்வேஷன் காணப்படும். ரொம்ப முக்கியம். ரியலிசத்தில் சயின்டிஃபிக் என்கொயரி அப்சர்வேஷன் காணப்படுது. விச் ஸ்கூல் ஆஃப் தாட் எம்பசைஸ் அப்சல்யூட் எட்டர்னல் வேல்யூஸ். ஐடியலிசம். அப்சல்யூட் எட்டர்னல் வேல்யூஸ் அப்படி சொல்கிறது ஐடியலிசம். அடுத்து எஜுகேஷன் இஸ் லைஃப் நாட் ப்ரிப்பரேஷன் ஃபார் லைஃப் அப்படின்னு சொல்கிற கான்செப்ட் ப்ராக்மெட்டிசம். எஜுகேஷன் இஸ் லைஃப் நாட் ப்ரிப்பரேஷன் ஃபார் லைஃப் அப்படின்னு சொல்கிறது ப்ராக்மெட்டிசம். அடுத்து த டீச்சர் அஸ் அ ஃப்ரெண்ட் அண்ட் கைட் அப்படின்னு சொல்கிற கான்செப்ட் வந்து ப்ராக்மெட்டிசம். டீச்சர் வந்து ஒரு ஃப்ரெண்டாக தான் இருக்கணும், ஆனால் ஐடியலிசத்தில் அத்தாரிட்டியாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இதை பொறுத்தவரை ஃப்ரெண்டாக கைடாக இருக்கணும்னு சொல்கிறது ப்ராக்மெட்டிசம். இன் ஐடியலிசம் நாலேஜ் இஸ் கன்சிடர்ட் டு பி அப்சல்யூட் அண்ட் அன்சேஞ்சிங். சரிங்களா? அப்சல்யூட் அண்ட் அன்சேஞ்சிங், மாறாதது, எப்போதுமே இருக்கக்கூடியது. நேச்சுரலிசம் ரிஜெக்ட்ஸ், ஏற்கனவே பார்த்தோம், டீச்சர்ஸ் ஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி. டீச்சர் எப்படி இருக்கணும்? அவங்கள கூட நேச்சர் என்ன கொண்டு போதோ அதன்படி அவங்க சைல்ட்ஹுட் என்ன பண்ண வளரணும், அத்தாரிட்டி இருக்கக்கூடாது. லேர்ன் ஃப்ரம் நேச்சர், சைல்ட்ஸ் ஃப்ரீடம், சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் நேச்சுரலிசத்துடைய முக்கியமான ஃபீச்சர்ஸ், கூறுகள். அடுத்து ரியலிசம் ரெக்கார்ட்ஸ் த வேர்ல்ட் அஸ் அப்ஜெக்டிவ் அண்ட் இண்டிபெண்ட் ஆஃப் ஹியூமன் மைண்டு. ரியலிசம் இந்த வேர்ல்டை எப்படி பார்க்குதுன்னா அப்ஜெக்டிவாக பார்க்குது, இண்டிபெண்ட் ஆஃப் ஹியூமன் மைண்டாக பார்க்குது. முக்கியமான கான்செப்ட் இது, மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இன் ப்ராக்மெட்டிசம் த ட்ரூத் இஸ் சீன் அஸ் ரிலேட்டிவ் டெஸ்டட் த்ரூ ப்ராக்டிக்கல் கான்சிக்வன்சஸ். அதான் ப்ராக்டிக்கல் லேர்னிங் பை டூயிங். த ஐடியலிஸ்ட் வியூ ஆஃப் கரிக்குலம் கிவ்ஸ் மேஜர் இம்பார்ட்டன்ஸ் டு. ஐடியலிசம் பொறுத்தவரை லிட்ரேச்சர், ஃபிலாசபி, மாரல் எஜுகேஷன் அதுக்கு வந்து கொடுக்குது, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. அரிஸ்டாட்டில் பார்த்திங்கன்னா ரியலிசத்தோடு தொடர்புடையவர். அரிஸ்டாட்டில் ரியலிசம். அடுத்து ஸ்டேட்மெண்ட் ஒன்று முக்கியமான ஸ்டேட்மெண்ட், மைண்ட் இஸ் த ரியல் சப்ஸ்டன்ஸ், மெட்டீரியல் வேர்ல்டு இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் மைண்ட் அப்படி சொன்னது பார்த்திங்கன்னா விவேகானந்தர். சரிங்களா? சரி, அப்படி கான்செப்ட் பார்த்திங்கன்னா இது இல்லை, விவேகானந்தர் இல்லை, அவர் வேற ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பார். மைண்ட் இஸ் த ரியல் சப்ஸ்டன்ஸ், த மெட்டீரியல் வேர்ல்டு இஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் மைண்ட் அப்படி சொன்னது என்ன இசம்னா ஐடியலிசம். சயின்டிஃபிக் மெத்தட் இன் எஜுகேஷன் இஸ் மோஸ்ட் சப்போர்ட்டட் பை, ரெண்டு இது எம்பாஸ் பண்ணும், ப்ராக்மெட்டிசம் ப்ளஸ் ரியலிசம். ரெண்டுமே இந்த சயின்டிஃபிக் மெத்தட் என்ன பண்ணும், எம்ஃபசைஸ் பண்ணும். அடுத்து இன் ப்ராக்மெட்டிசம் இன் கிளாஸ் ரூம் ப்ராக்டிஸ் ஃபேவர்ஸ் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், ஆக்டிவிட்டி பேஸ்ட் கரிக்குலமாக இருக்கணும். என்னது ப்ராக்மெட்டிசத்தில். சரிங்களா? விச் ஸ்கூல் பிலீவ்ஸ் எஜுகேஷன் ஷுட் டெவலப் ஸ்பிரிச்சுவல் செல்ஃப் பார்த்தீங்கன்னா ஐடியலிசம். நல்ல பண்புகளை வளர்த்தெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. த டீச்சர்ஸ் அஸ் அ ஃபெசிலியேட்டர் ஆஃப் திங்கிங் ஸ்கில் இஸ் அ ரோல் எம்ஃபசைஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராக்மெட்டிசம். டீச்சர் வந்து ஒரு கைடாக ஃபெசிலியேட்டராக இருக்கணும் அப்படின்னு சொன்னது ப்ராக்மெட்டிசத்தில்.
The curriculum under pragmatism is designed around problem solving and projects, activities. Option B. The famous quotation, education is the manifestation of perfection already in man அப்படி சொன்னது விவேகானந்தர். அடுத்து in epistemology, the method of arriving at knowledge through reasoning alone is called rationalism. ரீசனிங் மூலமாக தர்க்கத்தின் மூலமாக நாலேஜை வந்து சேர்க்கறது வந்துங்கன்னா ரேஷனலிசம். இங்கேனா எபிஸ்டமாலஜி சொல்லுது. த பிலீஃப் தட் நாலேஜ் கம்ஸ் ஃப்ரம் ப்ரைமரிலி சென்சரி எக்ஸ்பீரியன்சஸ். நாலேஜ் வந்து இந்த புலன்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் வருது அப்படின்னு சொல்கிற கான்செப்ட் பார்த்திங்கன்னா எம்பிரிசம். இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா ஒன்லி சேஞ்ச் இஸ் பெர்மனண்ட். இது வந்து எதை சொல்லுதுன்னா ப்ராக்மெட்டிசம். சேஞ்ச் மட்டும் தான் பெர்மனண்ட் அப்படின்னு சொல்கிறது ப்ராக்மெட்டிசம். எப்போதும் மாறிக்கிட்டே இருக்கணும், அதாவது கற்றுக்கிட்டே இருக்கணும், அடுத்தடுத்து போகணும் அப்படி சொல்கிறது. அடுத்து விச் பிலாசபர் லிங்க்டு எஜுகேஷன் வித் ஹார்மோனியஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் பாடி மைண்ட் அண்ட் சோல் சொன்னவர் வந்து பிளாட்டோ. அதாவது பாடி மைண்டு சோல் எல்லாமே ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணணும், டெவலப் ஆகணும், அந்த எஜுகேஷன் தான் தேவைப்படுது அப்படின்னு சொன்னவர் பிளாட்டோ. அடுத்து ரியலிஸ்ட் அப்ரோச் டு டிசிப்ளின் இன் எஜுகேஷன். ரியலிசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் நேச்சுரல் லா. இயற்கை விதிகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதன் மூலம் டிசிப்ளின் ஆகிறதா அந்த ரியலிசம் சொல்கிற முக்கியமான ஒரு கான்செப்ட். த வேர்ல்ட் ஆஃப் ஐடியாஸ் இஸ் மோர் ரியல் தென் வேர்ல்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அந்த ஆப்ஜெக்ட்ஸை விட அந்த ஐடியாஸ் தான் ரொம்ப ரியல் அப்படின்னு சொல்கிறது ஐடியலிசம். அடுத்து விச் பிரான்ச் ஆஃப் ஃபிலாசபி இஸ் கன்சர்ன் வித் டிஃபைனிங் வாட் இஸ் வேல்யூபிள் பார்த்தீங்கன்னா ஆக்சியாலஜி. அதான் என்ன சொல்கிறது, வேல்யூஸை பற்றி மாரல்ஸை பற்றி சொல்கிறது ஆக்சியாலஜி. நேச்சுரலிசம் பிரைமரி சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். நேச்சுரலிசத்தில் இயற்கை இப்போ என்ன பண்ணுவாங்க, அதோடு சேர்ந்து அப்சர்வ் பண்ணுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து த ப்ராக்மெட்டிக் மெத்தட் ஆஃப் டீச்சிங் இஸ் பெஸ்ட் டிஸ்கிரைப்ட் ப்ராப்ளம் சால்விங் த்ரூ ரியல் லைஃப் சுச்சுவேஷன். அடுத்து கூற்று காரணம், ஐடியலிசம் பிலீவ்ஸ் இன் எட்டர்னல் அன்சேஞ்சிங் ட்ரூத். ஐடியலிஸ்ட் ஹோல்ட் தட் ரியாலிட்டி இஸ் பேஸ்ட் ஆன் த மைண்ட் அண்ட் ஸ்பிரிட். ரெண்டுமே சரி. ஐடியலிஸ்ட் என்ன சொல்லுதுன்னா எதில் பிலீவ் பண்ணுதுன்னா எட்டர்னல் அண்ட் அன்சேஞ்சிங் ட்ரூத்தில் என்ன பண்ணுது, பிலீவ் பண்ணுது. அதே மாதிரி ரியாலிட்டிங்கிறது மைண்டை பேஸ் பண்ணி ஸ்பிரிட்டை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னது பார்த்திங்கன்னா இந்த ஐடியலிசம். ரெண்டுமே சரி. அடுத்து நேச்சுரலிசம் டீச்சர்ஸ் ரோலை வந்து எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா கார்டனர் நியூச்சரிங் பிளான்ட்ஸ், தாவரங்களை உரமிட்டு வளர்க்குற அந்த கார்டனோட என்ன பண்ணுறாங்க, அந்த டீச்சரை கம்பேர் பண்ணாங்க நேச்சுரலிசத்தில். அடுத்து விச் ஸ்கூல் ஆஃப் தாட் வுட் சப்போர்ட் லேபரட்டரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அஸ் த பெஸ்ட் மெத்தட் ஆஃப் லேர்னிங். பார்த்திங்கன்னா ரெண்டு சொல்லுவாங்க, ப்ராக்மெட்டிசம் ரியலிசத்தில் அந்த லேபரட்டரி எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் மெத்தட்ஸ் அந்த லேர்னிங்கில் காணப்படுது, அது சொல்கிறது ப்ராக்மெட்டிசம் அண்ட் ரியலிசம். அடுத்து ரியலிசம் பிலீவ்ஸ் இன் த ஆப்ஜெக்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. ரியலிஸ்ட் திங்ஸ் தட் நாலேஜ் இஸ் கன்ஸ்ட்ரக்ட் பை சொசைட்டி. ஃபஸ்ட்டு கூற்று சரி, ரீசன் வந்து தவறு. ரியலிசம் என்ன சொல்லுதுன்னா பிலீவ்ஸ் ஆப்ஜெக்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, நாலேஜ் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை த சொசைட்டி அப்படிங்கிற ரியலிஸ்ட் பார்த்திங்கன்னா ஆதரிக்கலை. விச் பிரான்ச் ஆஃப் ஃபிலாசபி இன்வெஸ்டிகேட் த ஆரிஜின் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூனிவர்ஸ். மெட்டாஃபிசிக்ஸ். அடுத்து அல்டிமேட் எய்ம் ஆஃப் எஜுகேஷன் இஸ் செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு சொல்கிறது ஐடியலிசம். தன்னைத்தானே உணர்தல் தான் இந்த எஜுகேஷனுடைய முக்கியமான குறிக்கோள் அப்படின்னு சொல்கிறது ஐடியலிசம். லேர்னிங் பை டூயிங் அப்படிங்கிற அப்ரோச்சை ரொம்ப ஃபேமஸ் பண்ணது ஜான் டுவே. ரொம்ப முக்கியமான கேள்வி அது. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். பிளாட்டோ பார்த்திங்கன்னா ஐடியலிசம், ரூசோ நேச்சுரலிசம், அரிஸ்டாட்டில் ரியலிசம், ஜான் டுவே ப்ராக்மெட்டிசம். முக்கியமானது. அடுத்து ப்ராக்மெட்டிஸ்ட் ரிஜெக்ட் ஃபிக்ஸ்ட் எய்ம் ஆஃப் எஜுகேஷன். சரிதான். தே பிலீவ்ஸ் எய்ம்ஸ் ஷுட் சேஞ்ச் அக்கார்டிங் டு த நேச்சர் ஆஃப் லேர்னர் அண்ட் சொசைட்டி. ரெண்டுமே சரி தான். ஃபிக்ஸ்ட் எய்ம்ஸ் அது இருக்காது, ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த இயற்கையோடு சேர்ந்து என்ன பண்ணணும், அவங்க தேவைக்கேற்ப என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணி கற்றுக்கணும் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து டிசிப்ளின் ஷுட் பி செல்ஃப் இம்போஸ்டு த்ரூ ஃப்ரீடம். நேச்சுரலிசம். டிசிப்ளின்ங்கிறது ஒரு சுதந்திரத்தின் மூலமாக அவங்களே என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்கிறது அப்படின்னு சொல்கிறது வந்து நேச்சுரலிசம். எஜுகேஷன் இஸ் லைஃப் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறது, வாழ்க்கையே ஒரு எஜுகேஷன் தான் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா ஜான் டுவே. அடுத்து ஐடியலிஸ்ட் ப்ரிஃபர் டீச்சர் சென்டர்ட் எஜுகேஷன். தே பிலீவ் த டீச்சர் இஸ் த கஸ்டடியன் ஆஃப் த ட்ரூத். ரெண்டுமே சரிதான். ஐடியலிசத்தில் டீச்சர் தான் முக்கியமான ஒரு கான்செப்ட் சென்டராக இருப்பாங்க.
டீச்சர் பார்த்திங்கன்னா அவங்க தான் என்னென்ன ரோல் மாடலாக இருக்குன்னு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவங்க தான் கஸ்டடியன் ஆஃப் த ட்ரூத் அப்படின்னு சொல்கிறது சரிதான். அது ட்ரூத் இஸ் வாட் ஒர்க்ஸ் இன் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்கிற அந்த கான்செப்ட் எதனுடைய மோட்டோ பார்த்திங்கன்னா ப்ராக்மெட்டிஸ்டுடைய மோட்டோ. ட்ரூத் இஸ் வாட் ஒர்க்ஸ் இன் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்கிறது ப்ராக்மெட்டிஸ். ஏற்கனவே இதை நம்ம பார்த்துருக்கோம். அது மேட்ச் த ஃபாலோயிங். மெட்டாஃபிசிக்ஸ் பார்த்திங்கன்னா நேச்சர் ஆஃப் ரியாலிட்டி. பிகே எபிஸ்டமாலஜி நேச்சர் தியரி ஆஃப் நாலேஜ். அக்சியாலஜி பார்த்திங்கன்னா நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் வேல்யூஸ். வேல்யூஸ்னு வந்தாலும் அது அக்சியாலஜி தான். ஸ்டடி ஆஃப் பீயிங் சொல்லும்போது ஆண்டாலஜி. சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே. தேவைப்படுறவங்க அந்த நீங்கள் அந்த MCQ வேணால் வாங்கிக்கலாம். சரிங்களா? பே பண்ணி அந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன், வாங்கிக்கலாம்.